மக்களவை தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது தொடர்பாக அதிமுகவிற்கும் தேமுதிகவிற்கும் இடையிலான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தற்பொழுது சென்னை ராயப்பேட்டையில் இருக்கும் அதிமுக தலைமையகமான எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்று வருகின்றது. அதிமுக சார்பில் அந்த கட்சியினர் அமைத்திருக்கக்கூடிய தேர்தலுக்கான பேச்சுவார்த்தை குழுவின் உறுப்பினர்களான SP வேலுமணி, தங்கமணி, KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கின்றார்கள். தேமுதிக தரப்பில் பார்த்தசாரதி, இளங்கோவன், அழகாபுரம் மோகன்ராஜ் ஆகிய மூவரும் பங்கேற்றிருக்கின்றார்கள். இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதிமுக கூட்டணியில் எத்தனை மக்களவை தொகுதிகளில் களம் காண்கின்றது என்பதற்கான இறுதி முடிவு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக எண்ணிக்கை தொடர்பான ஒரு முடிவு இன்றைய கூட்டத்தின் மூலமாக மேற்கொள்ளப்படும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இரண்டு தரப்பிலும் நிலவுகின்றது. தேமுதிகவை பொறுத்தவரை 5 முதல் 7 மக்களவை தொகுதிகளை எதிர்பார்ப்பதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் அதிமுக தரப்பில் 3 என்பதிலிருந்து தற்போது தேமுதிகவிற்கு 4 இடங்கள் வரை ஒதுக்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் தகவல் கூறப்படுகின்றது. எனவே அதிகபட்சமாக அதிமுக 4 வரை தர தயாராக இருக்கும் நிலையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதனை ஏற்றுக்கொள்ளுமா என்பது தொடர்பான இறுதி விவரம் இன்றே தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எண்ணிக்கை முடிவான பிறகு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் அல்லது எண்ணிக்கை முடிவு செய்யப்பட்டவுடன் எந்தெந்த தொகுதிகளில் எல்லாம் தேமுதிக களம் இறங்கும் என்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது தேமுதிக மற்றும் அதிமுக இடையிலான இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கின்றது. இரண்டு கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் அடங்கிய பேச்சுவார்த்தை குழுவினர் தற்போது பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கின்றார்கள். இதன் நிறைவில் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்படக்கூடிய இடங்கள் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் தெரிய வரும்.